வெல்கம் டு மை சேனல் பிஎஸ் வில்லேஜ் ஃபார்மர் லைஃப். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா காய்ச்சல், கழிசல், இளங்குட்டி பால் குடிக்கலை அப்படிங்கிறதுக்கும் இந்த மருந்து கண்டிப்பாக அவசியமான முறையில் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசுந்தீவத்தில் வேறு மசால் பற்றி கொஞ்சம் சில டீட்டெயில்ஸில் பார்க்க போகிறோம். என் சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மருந்து கழிசலுக்கு இது எல்லாத்துக்குமே சொல்லியிருப்போம். கழிசலுக்கு எவர் மார்ட்டின் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலுமே நாங்கள் சில மருந்துகள் இன்னமுமே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறோம். இப்போ மழை சீசனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மழையில் பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளும் பாவங்க, நம்மளுக்கே குளிர்லாம் தாங்கவே முடியல. அந்த ஆடுகள் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி தெரியலை. அதனால் சில அதாவது தடுப்பூசி மாதிரி இருந்தாலும் சரி, இல்லாட்டினா கழிசல் வந்ததுக்கப்புறம் காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் கூட இந்த மருந்தை தாராளமாக போடலாம். அது என்ன மருந்துங்கிறது வீடியோ எடுத்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த மருந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த மருந்து தாங்க நாங்கள் காய்ச்சலுக்கு, அதுக்கப்புறம் இளங்குட்டி மண்ணை தின்னுது அப்படின்னா இந்த மருந்து நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால் குடிக்கலை அப்படின்னாலும் அந்த குட்டிகளுக்கு இந்த மருந்து கொடுக்கலாங்க. குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் 5 மாதம் 6 மாதம் குட்டி அப்படின்னா ஒரு 3 ml கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இளங்குட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 ml கொடுத்தாலே போதும். 1.5 ml ஒரு 2 ml கொடுத்தா போதும். இது ஊசியாக இன்ஜெக்ஷனாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு வாயிலே கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அது கேட்டுக்கிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஆடுகளுக்கு எப்படி கொடுக்கலான்னா ஒரு 5 ml பெரிய ஆடுகளுக்கு இன்ஜெக்ஷனாக போட்டாலும் சரி, இல்லைன்னா வாய் மூலமாக கொடுத்தாலுமே இது நல்லா கேட்குங்க. முக்கியமாக காய்ச்சலுக்கு இது முக்கால்வாசி எல்லாருமே கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் ஆடுகளுக்கு நாங்கள் இதை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்குமே இந்த மருந்து தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த மருந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா, காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடியே, ஏன்னா மழை சீசன் இப்போ டெய்லியும் மழை பெய்யுது. நேரத்துலாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குங்க. கார்த்திகை வந்தால் மழை விட்டுரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்ததுக்கப்புறம் தாங்க மழையே ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா இன்றைக்குமே மழை சொல்லியிருக்காங்க, சாயந்தரம் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சரி நம்ம காய்ச்சல் வரக்கு முன்னாடியே போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மருந்து வாங்கிட்டு வச்சுருக்காங்க. பெரிய ஆடுகளுக்கு 5 ml, சின்ன இளங்குட்டியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 1.5 ml கொடுத்தாலே போதும். கொஞ்சம் அதோட பெரிய குட்டி அப்படின்னா அதுக்கு 3 ml வரைக்கும் கொடுக்கலாம். வாய் வழியாகவும் கொடுக்கலாம், இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாகவும் கண்டிப்பாக கொடுங்க. கொடுத்தா இது ஆடுகளுக்கு காய்ச்சல் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழிசல் வந்தாலுமே நின்றும். முக்கால்வாசி நம்ம புளிய இலையை நம்ம கட்டுவோம் கழிசல் வந்தால். இருந்தாலுமே சில டைம் கேட்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் மெடிசனுக்கு தான் ஓடுவோம் இல்லையா. அதனால தான் என்ன மருந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது இல்லையா. அதுக்காக தான் நாங்கள் முன்கூட்டியே இந்த மருந்து வாங்கி வச்சுருக்கோம். இந்த மருந்தோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 45 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருதுங்க. நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் திடீர்னு நைட்டு காய்ச்சல் அந்த மாதிரி எது வந்தாலும் சரி, இல்லை கழிசல் ஏற்பட்டாலுமே இதுக்கு கொடுத்துக்கலாம். ஒரு அவசர தேவைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சுக்கிறது, நம்ம ஆடெல்லாம் நிறையா வச்சுருக்கோம். அதனால் முன்கூட்டியே நம்ம எதுவுமே செஞ்சு வைக்கணுன்றதுக்காக நாங்கள் எப்போயுமே எல்லா மருந்துமே வாங்கி சில நேரம் வச்சுருப்போம். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு மட்டும் எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. அதாவது மனுஷங்களுக்கு கொடுக்க மருந்துலேயும் எக்ஸ்பைரி டேட் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி ஆடுகளுக்கு கொடுக்குறதுலேயே எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு செட் ஆகாது இருக்குது இல்லையா, அது மாதிரி தாங்க. ஓகேங்க, இன்றைக்கி பசுந்தீவனம் எதுக்கு நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பசுந்தீவனம் இல்லாமல் ஒரு அதாவது சாப்பாட்டில் குழம்பு இல்லாமல் சாப்பிட முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஆடுகளுக்கு பசுந்தீவனம் கண்டிப்பாக இருக்கணுங்க. பசுந்தீவனம் இல்லாமல் ஆடை வளர்க்க முடியுமா? கண்டிப்பாக யாராலையுமே முடியாது. ஏன்னா நம்ம புஞ்சையிலேயே பசுந்தீவனம் தான் முழுக்க பயிரிட்டிருப்போம். நம்ம உலர் தீவனம் கொடுப்போம், அடர் தீவனம் கொடுப்போம், அதெல்லாம் ஒரு வகையில் இருந்தாலும் ஆனால் அந்த பசுந்தீவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு 100ல் ஒரு 70% வந்து எப்படியும் பசுந்தீவனம் தான் வந்து ஆடுகள் வந்து சாப்பிடணும். 70%ஆவது சாப்பிட்றணும். அப்போ தான் வந்து அது வந்து நல்லது. மேய்ச்சலுக்கு போகிற ஆடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இப்போ இருக்க மழை சீசனில் பாருங்கள் எப்படி இலதலை எல்லாம் செழித்து நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இதை மாதிரி தாங்க பசுந்தீவனம் வந்து அது வந்து அதுதான் முழுக்க முழுக்க இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மழை பெய்யறனால அதில் புழு இதெல்லாம் வந்து இருக்கிறனால அதுக்கு வந்து கழிச்சல் ஏற்படனா அதுக்காக தான் இந்த மருந்தை வந்து நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. புளியலை நீங்கள் வந்து காலையில் ஒடிச்சு கட்டுவீங்க. சப்போஸ் நைட்டு வந்து ரொம்ப கழியுது அப்படி ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு போய் புளியலை உடைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மருந்தை கூட நம்ம கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கலாங்க. அதுக்காக தான் இந்த மருந்தை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் போட்டிருக்கேன். என்ன மருந்துன்னு சொல்லிட்டு நீங்களே ஆக்சிடோஷன் ஹைட்ரோக்ளோரைடு அப்படிங்கிற மருந்து தான் இது. இந்த மருந்து வந்து வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் எப்பயுமே. ஏன்னா நம்ம குட்டிகள் ஆடுகள் இதெல்லாமே நிறைய ஆடுகள் பராமரிக்கிறவங்கக்கிட்ட கண்டிப்பாக அந்த மருந்து வந்து ஒன்று இருக்கிறது அவசியங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேலி மசால் பார்த்திங்கன்னா வந்து முக்கால்வாசி ஆடுகளுக்கு வந்து இப்போ நல்லா தழுந்துருக்கும். அங்கே மேய்ச்சலுக்கு போகிற ஆடு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அந்த வேலி மசால் இந்த சவுண்டாள் இந்த கொலைகள் தான் வந்து நல்லா வந்து மேய்ஞ்சிட்டு வரும். நாற்று இதெல்லாம் கூட வந்து நல்லா வந்து மூலிகை செடி நிறையா இருக்குங்க. என்னென்ன மேயுதுன்னே நம்மளுக்கே தெரியாது. அது பாட்டில் மேயக்கூடாத இலையை வந்து அது வந்து மேயவே மேயாது. சில ஆடுகள் வந்து எல்லா இலையும் வந்து ஒன்று விடாமல் வந்து மேயறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதனால தான் எல்லா இலையும் மூலிகை செடி இதெல்லாம் வந்து மேயறனால தான் வந்து நம்ம கோழிக்கறியை விட ஆட்டுக்கறி வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சில நேரம் பார்த்திங்கன்னா மூலிகைலாம் சாப்பிடுவோமா, கீரைலாம் சாப்பிடுவோமா? கண்டிப்பாக மாட்டோங்க. எல்லா கீரையும் எல்லா நேரத்துலையும் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சில நேரம் அந்த சிவப்பு கீரை அப்புறம் வந்து நிறையா கீரை எனக்கு பேர்லாம் வந்து அவ்வளோவா தெரியாது. இந்த கீரையெல்லாம் வந்து ஆடு வந்து அங்கே மேய்ச்சலுக்கு போகும்போது நிறைய இப்போ வளர்ந்துருக்கும், நல்லா சாப்பிடும். இப்போ அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நல்லா சத்து கிடைக்குது இல்லையா. அதனால தான் கோழியை விட ஆடு வந்து இயற்கையாகவே மேயறனால உடம்புக்கு வந்து ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்டதுங்க. சோரடி சாப்பிட்டா நல்லா ரத்தம் வரும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. இந்த சோரட்டிலாம் பார்த்திங்கன்னா மாதமானவங்க சாப்பிட்டா வாரம் ஒன்று சாப்பிட்டிங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிட்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இது என்னோடய அனுபவ உண்மை. அது ஒன்று சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு ரத்தமே குறையவே 10 பாயிண்ட்டுக்கு கீழே கண்டிப்பாக வரவே வராதுங்க. நல்லா வந்து கோழிக்கறி வச்சு சாப்பிட்றதோட ஆட்டுக்கறி ஆட்டுக்குடல் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சத்து நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட தயவு. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதோ சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க.